சாண்ட்ரா நான் பார்த்த சாண்ட்ரா நீங்க கிடையவே கிடையாது. உங்களை விட நானே பெட்டர். வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து அப்சராவும் ரம்யாஜுவும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் லெட்டர் கொடுக்குறாரு. அதுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உள்ள வந்தவங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த கேள்வி வந்து என்னன்னா, இவங்களோட நானே பெட்ரு, நானே இருந்திருக்கலாம் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சுன்னா அதை முன்னாடி வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் வந்து ரம்யாஜோ வந்து சொல்றாங்க. ரம்யா வந்து சாண்ட்ராவை தான் சொல்றாங்க. அதாவது நான் பார்த்த சாண்ட்ரா கிடையாது, நான் இருந்த வரைக்கும் சாண்ட்ரா ஒரு மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிளே பண்ணதை வந்து வேற மாதிரி பிளே பண்றாங்க. அந்த சாண்ட்ரா வந்து இப்ப கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள விட நான் பெட்ரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு மக்களே, ரெண்டு பேருமே பெட்ரு கிடையாது. ரெண்டு பேருமே எமோஷனல் வச்சுதான் மக்கள் விளையாடுறாங்க. அது ரம்யா வந்து வேற மாதிரி விளையாண்டாங்க, அதாவது அப்பப்ப அழுதுகிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க சாண்ட்ரா வந்து இதுவே கொஞ்சம் அதிகப்படியா போயிட்டாங்க. அதாவது உடம்பு முடியாத அளவுக்கு அழுகிற அளவு அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. மக்களே நீங்களே சொல்லுங்க, வந்து சாண்ட்ரா வந்து எப்படி பிளே பண்றாங்க, அவங்களோட எமோஷனல் வச்சு எப்படி பிளே பண்ணிட்டு இருக்காங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அதுக்கடுத்து ரம்யா ஜோவு எப்படி விளையாண்டாங்க, அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அதாவது அதுக்கடுத்து வந்து அப்சரா வந்து சொல்ல வராங்க. அப்சராவும் அதே தான் சொல்றாங்க மக்களே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டாப் 6ல வர அளவுக்கு சாண்ட்ரா ஒன்றும் பண்ணல, அவங்க வந்து கேம் பிளே பண்ணல, கொஞ்சம் இதா விளையாடல. ஆனா உண்மையில வந்து டாப் 6ல வர அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு தகுதி இல்ல, நானே இது இருந்திருக்கலாம், நானே நல்லா தான் பிளே பண்ணேன் அப்படின்ற மாதிரி அப்சரா சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரவீன் வந்து என்ன சொல்றாருன்னா, அரோராவை தான் சொல்றாரு. இவங்க எப்படி கேம் விளையாண்டு இவ்வளவு தூரம் வந்தாங்கன்றது எனக்கு சத்தியமா சாக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மக்களே என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரவீனுக்கு வந்து எல்லாருமே எப்படி வந்தாங்கன்ற சாக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு பிரவீன் வந்து. ஆனா அவர் உண்மையில் நல்ல பிளேயர் தான், நல்லா தான் கேம் விளையாடாரு. ஆனா அவருக்கு வந்து ஓட்டு வந்து சரியா அவர்களை மக்கள், அதனாலதான் அவர் வெளியே போயிட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வியானா வராங்க. வியானா வந்து என்ன சொல்றாங்கன்னா, சபரியை பார்த்து அதாவது நீ எப்பா டாப் 6க்குள்ள வந்த, நீ வந்தது எனக்கு ரொம்ப சாக்காதான் இருக்கு, நீ எப்ப டாப் 6ல வந்த எப்பான்ற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு வந்து சபரியை வந்து வியானா சொல்றாங்க. ஆனா மக்களே, சபரி வந்து உண்மையிலே நல்லா தான் விளையாடுறாரு, அவருக்கு டைட்டில் வின் பண்ற அளவுக்கு கூட தகுதி இருக்கு. ஆனா வியானா எதை பார்த்து இப்படி சொல்றாங்க தெரியல. வியானா முதல்ல இவர் பிளே பண்ணதெல்லாம் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல மக்களே. ஓகே மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் உள்ள இருந்தா நல்லா இருக்கும், யார் வெளியே போயிருந்தா நல்லா இருக்கும், நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க மக்களே. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.